ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ரன் டைம்ல டார்கெட் ஃபைல் கிரியேட் பண்ணி வித் டைம் ஸ்டாம்போட டார்கெட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு மேப்பிங் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் நேமிங் கன்வென்ஷன் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல, அதனால தான் 32, 34, 35லாம் வருது. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ என்னோடய சோர்ஸ் ஃபைலில் நான் ஏதாவது ஒரு ஃபைல் employee.tgtயோ இல்லை ஆர்கனைசேஷனோ இல்லை பீப்புளோ ஏதோ ஒரு ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, tgt. இப்போ இந்த ஃபைலை வந்து இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் போட்டுக்கிட்டு இந்த எக்ஸ்பிரஷனில் ஒரு வேரியபிள் போட்டு b_target file டைம் ஸ்டாம்ப்னு வச்சுக்கலாம். ஓகே, டேட் அண்ட் டைமில் வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ இது கான்ஃபிகர் பண்ணுறேன். என்ன கான்ஃபிகர் பண்ணுறேன் அப்படின்னா emp அண்டர்ஸ்டோர்னு வச்சுக்கிறேன். கன்கார்டினேட் பண்ணி குள்ள சிஸ்டம் வேரியபிள் கொடுத்து கமா dd -mm yyyy ஐஃபன் கொடுத்து ஓகே செஷன் டைம் dd. ஓகே, ஸோ நான் டேட் அண்ட் டைம் மாற்றி சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் ஸ்ட்ரிங்கு தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு அவுட்புட் போர்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அதே நேம் வச்சுக்கிட்டு அண்டர்ஸ்டோன் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிங் வேல்யூவாகவே டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ இது கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, இந்த வேல்யூவை வேரியபிள் போட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, வேலிடேட். ஓகேவா, இப்போ டார்கெட்டில் போயிட்டு இதை கொடுத்துட்டு சிங்கிள் ஆப்ஜெக்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். வந்து நியூ இதில் டைனமிக் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அவுட்புட் போட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வேலிடேட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த ஃபைல் நேம் என்ன வருதோ அது அப்படியே அதில் வரும். ஓகே, ஓகேவா, இன்சர்ட்னா இன்சர்ட்டில். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்ஆர்சிக்குள்ளே இருக்கேன், டிஜிஜிக்குள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஓகே, ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், நான் இது டார்கெட் பார்த்து என்ன கொடுத்தேன், டிஜிடி
டிஜிடி தான் கொடுத்துருக்கேன். ஓகே 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 நான் 3 டைம்ஸ் ரன் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே இங்கே பாருங்கள், EMP 24/12 23 20 24 1 2 2 ஃபைல் வந்திருக்கு. ஓகே ஸோ இப்படி தான் நம்ம டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணணும். ஓவர் ஈச் டைம் நீங்கள் எப்பெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்களோ, ஸோ ஈச் டைம் இது ரன் ஆகும்போது வித் டைம் ஸ்டாம்போட இது ரன் வரும். ஓகே ஒரே ஒரு வேரியபிள் போர்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வேரியபிள் போர்ட்டுக்குள்ளே கான்ஃபிகரேஷன் பண்ணது ஜஸ்ட் எம்ப்ளாயி அண்டர்ஸ்டோர் கன்கனெக்ட் பண்ணி 2 கேரக்டரில் செஷன் டைம் கொடுத்து இந்த ஃபார்மேட் கொடுத்து .csvன்னு கொடுத்துருக்கேன். ஓகே அவ்வளோதான். இது வேலிடேட் பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டேன். இப்போ 3rd டைமும் நான் ரன் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி வந்திருக்கு, இப்போ 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா 5 14 ஓகே ஈச் டைம் இப்படி தான் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.